இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்லெஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எக்கு சாப்பிடாத பர்சனாக இருக்கீங்க, எக்லெஸ் ப்ளம் கேக் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த எக்லெஸ் ப்ளம் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் மொத்தம் உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கும். தேர்ட் ஒன் வந்து டேரெக்டாகவே வந்து நம்ம பேட்டர் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எக்லெஸ் ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்கஹால் மெத்தடில் எந்த ஒரு சோக்கிங்கும் இல்லாமல் டேரெக்டாக வந்து நீங்கள் ரெடியாக ஆன் ஸ்பாட்டுக்கு நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி தான் நான் ரெசிபி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒரு பவுலில் உங்களுக்கு வந்து மிக்சடு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட் அண்ட் கிரான்பெரி, அது கூட வந்து ஒரிஜினல் செரிஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ரூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், டுட்டி ஃப்ரூட்டி, அண்ட் அதிலே வந்து கரண்டா செரிஸும் சேர்த்திருக்கேன். அதிலே பிளாக் ரைசினும் எல்லோ ரைசினும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ்னுடைய அளவு எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து 100 கிராம்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 200 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் கப் மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸை சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிவிட்டு 1 கப்பு போல் நீங்கள் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆரஞ்சு ஜூஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் சோடா டைப்பில் கிடைக்கும் இல்லைங்களா, சோடா வச்சு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி வருதில்ல, அந்த மாதிரி வாங்கக்கூடாது. ப்ளைனாக வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும்ல, இப்போ ட்ராபிகானா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு டைரெக்டாகவே இந்த ஃப்ரூட்ஸ் நல்லா முழுகிற அளவுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணி லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி எடுத்துகிட்டு சூடாக இருக்கும்போது நம்ம கேக் பேட்டருக்குள்ளே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அது நல்லா கூல்டவுன் ஆகுறதுக்காக ஓரத்தில் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கணும். அடுத்து அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்பைசஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸ்பைசஸ் பவுடர் வந்து இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பட்டை கிராம்பு இது ரெண்டுத்தையும் 5 கிராம் போல் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு அதுலேருந்து 1 டீஸ்பூன் போல் மெஷர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை இந்த ப்ளம் கேக்கில் மசாலனுடைய அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நட்மக்கும் இஞ்சியும் இது கூடயே நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்துச்சுன்னா போதும்னு நினச்சிங்க அப்படின்னா பட்டை கிராம்பு இதோடைய கூட நிறுத்திட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு இல்லை பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நீங்கள் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் கூடயே சேர்த்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 2-3 வாட்டி இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நல்லா சீவ் பண்ணி சளிச்சு எடுத்துக்கணும். அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுலில் கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்திருக்கேன். இதை நீங்கள் முன்னாடியே நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் க்ரீம் மில்காக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேக்னுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூடிய 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுலேயே வந்து 1/2 கப்பு போல் சர்க்கரையும் சேர்த்திட்டு இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பட்டர் க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகும். அதனுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா திக்காக கிடச்சிருக்கு இல்லைங்களா. இந்த சர்க்கரை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 1/4 கப்பு போல் மெல்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மெல்டட் பட்டர் வேண்டாம், ஓரளவுக்கு வந்து நார்மலாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 கப்பு போல் ரீஃபைண்ட் ஆயிலாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பட் இது ப்ளம் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம பட்டர் சேர்த்தி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே ரிச்சாக கிடைக்கும். ஸோ பட்டரையும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இது கூடயே வந்து நம்ம முன்னாடி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை டேரெக்டாகவே ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணியோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஓவர் மிக்ஸ் எல்லாம் கான்செப்டே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓவர் மிக்ஸ் எல்லாம் ஒன்றுமே ஆகாது. கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸையும் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளம் கேக்கில் நல்ல ஒரு கலர் வர்றதுக்காக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கேரமல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கேரமல் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக கடையில் இருந்து வாங்கினது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கேயும் கேரமல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, சர்க்கரையை வந்து நீங்கள் கேரமலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி அது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த கலரை வந்து நீங்கள் இந்த பேட்டர் கூட சேர்த்திட்டு ஒரு ப்ரௌன் கலர் நீங்கள் கொண்டு வந்து. ஸோ பேட்டரில் கேரமெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. ஸ்பேச்சுலா எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா இடங்களுக்கும் கோட் ஆகிற மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா இடங்களும் ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இதில் ஓவர் மிக்ஸ் கான்செப்ட்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக எப்படி வேணாலுமே நீங்கள் டைரெக்ஷனை மாற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளுடைய எக்லெஸ் ப்ளம் கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சூப்பர் திக்காக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆட் பண்ணுற அந்த ட்ரை
ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கேக்கினுடைய பாட்டமில் போய் செட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ஒரு பிரெட் லோஃப் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பரை வந்து லைன் பண்ணிவிட்டு அதுலேயே பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ப்ளம் கேக் பேட்டரை அந்த பிரெட் லோஃப் பேனில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கார்னிஷிங் பண்ணுறதுக்காக மேலே வந்து நான் ஆல்மண்ட்ஸும் கேஷ்யூ நட்ஸும் அப்படியே வந்து அங்கங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு டிப்பு என்னென்னா, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த ப்ளம் கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர் ரிச்சாக இருக்கும். நீங்கள் இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு போல் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மெஷர்மெண்ட்ஸ் படி போகிறீங்க அப்படின்னா 200 கிராம் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக 100 கிராம் மாதிரி நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 180 டிகிரியில் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பர்வான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ப்ளம் கேக்கை சூப்பராக டீமோல்ட் பண்ணிவிட்டு அழகாக பீஸ் போட்டுட்டு இதனுடைய டெக்ஸ்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குது. அதே மாதிரி அந்த பட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஜஸ்ட் ஒரு 1/4 கப் பட்டராக இருந்துச்சுன்னா கூட டேஸ்ட் வைஸில் ரொம்ப சூப்பர் ரிச்சாக இருக்கும். ஸோ நான் வந்து பிரெட் லோஃப் பேனில் பேக் பண்ணியிருக்க ரீசன்னால நீங்களும் இப்படி பேக் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட வந்து 6 இன்ச் ரவுண்டு பேனோ இல்லை 5 இன்ச் ஸ்கொயர் பேனோ இல்லை 7 இன்ச் ஸ்கொயர் பேனோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட அழகாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ப்ளம் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த மேரி கிறிஸ்மஸ். எப்பயும் போல் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.